ஹாய் நண்பர்களே! உங்களுக்காக அடுத்து எடுத்துகிட்டு வந்திருக்க ரெசிபி வந்து மஞ்சூரியன். நான் இது காலிஃப்ளவரில் பண்ணியிருக்கேன். மஷ்ரூம் பண்ணலாம், பன்னீர் பண்ணலாம், வெஜ் கோலா பண்ணி வெஜ் மஞ்சூரியன் பண்ணலாம், நான்வெஜ் எடுத்துக்கிட்டால் சிக்கன் பண்ணலாம், ஃபிஷ்ஷில் பண்ணலாம், ப்ரானில் பண்ணலாம். இப்படி எதில் வேணாலும் பண்ணலாம் நம்ம இஷ்டத்துக்கு. நல்லாயிருக்கும். ஏன்னா சாஸ் எல்லாமே காமனாக ஒரே சாஸ் தான் வரும், அதனால் அப்படி சொன்னேன். அப்புறம் இதில் ஒரு 3 வெரைட்டியாக பண்ணலாம். கிரேவியாக கொடுக்கலாம், செமி கிரேவி கொடுக்கலாம், ட்ரை கொடுக்கலாம், இந்த மாதிரி வெரைட்டி கொடுக்கலாம் மஞ்சூரியனில். இதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னா, ஸ்பைசி இருக்கும், ஸ்வீட் இருக்கும், புளிப்பு இருக்கும், ஷுவர். இந்த 3 டேஸ்ட்டுமே இருக்கும், நல்லாயிருக்கும். நானுக்கு சாப்பிட்லாம், ரைஸ், ஃப்ரைட் ரைஸ் இந்த மாதிரி இதுக்கெலாம் சைடிஷாக யூஸ் பண்ணலாம். வாங்க இதை எப்படி பண்ணலான்னு நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இதுக்கான இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்துருவோம். ஒரு 3 போர்ஷனுக்கு இதான் அளவு. பார்த்துட்டிங்கல்ல. இப்போ இதை எப்படி கட் பண்ணணும்னு சொல்கிறேன். காலிஃப்ளவரை வந்துட்டு ஃப்ளவராக எடுத்துக்கோங்க, நல்லாயிருக்கும் பார்க்க. அப்புறம் பூண்டு, இஞ்சி, பச்சை மிளகா எல்லாத்தையும் நல்லா பொடிசாக சாப் பண்ணிக்கோங்க. அப்புறம் கொடை மிளகாவும் வெங்காயத்தையும் வந்துட்டு க்யூபாக அடிச்சுக்கோங்க. அப்புறம் ஃபைனலாக ஸ்ப்ரிங் ஆனியனை வந்துட்டு சும்மா 2 3 கட் பண்ணால் போதும், இல்லை ஸ்லிட் பண்ணாலே போதும், நல்லாயிருக்கும். அது கார்னிஷ் தானே யூஸ் பண்ண போகிறோம், நல்லாயிருக்கும். அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இதை ஒரு ஓரமாக வச்சுட்டு பேட்டர் பார்ப்போம். காலிஃப்ளவரை ஃப்ரை பண்ணணும், அதுக்கான பேட்ரு, அதுக்கான இன்க்ரீடியன்ஸ் தான் இங்கே இருக்குது. இது எல்லாத்தையும் போட்டுட்டு கடைசியாக தேவைப்பட்ட அளவு தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சம் பிஞ்ச் ஆஃப் சால்ட் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வெட்டி வச்ச காலிஃப்ளவர் எடுத்து நல்லா டிப் பண்ணி எடுத்துகிட்டு டீப் ஃப்ரை பண்ணணும். எப்படின்னா கோல்டன் ப்ரௌனில் எடுக்கணும். அந்த கன்சிஸ்டன்சி சொல்லியிருப்பேன் பாருங்கள், வீடியோவில் இருக்கும். இந்த மாதிரி. அப்புறம் நல்லா காலிஃப்ளவரை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு டீப் ஃப்ரை பண்ணிங்க அப்படின்னா, கோல்டன் ப்ரௌனில் எடுத்தீங்க அப்படின்னா நல்லாயிருக்கும், கிறிஸ்பியாக. லாஸ்ட் டைம் சஜெக்ஷன் வந்துச்சு, வீடியோ லென்த் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன், பொறுமையாக பேசியிருக்கேன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பார்த்துட்டு சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு. ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாமா? ரெடி. ஆயில் கொஞ்சமாக ஊற்றிட்டு நம்ம பொடிசாக சாப் பண்ணி வச்சோமே இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகா, கொஞ்சம் ஆயில் சூடலைன்னா அதை போட்டு நல்லா சாத்தே பண்ணணும். நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் சாத்தே பண்ணணும். எங்கள் செஃப் அடிக்கடி ஒரு வார்த்தை சொல்லிகிட்டே இருப்பார், ஸ்லோ ஃபயர் டில் குக் அப்படிம்பார். அதனால் மீடியம் ஃப்ளோவிலே வச்சுட்டு பொறுமையாக சாத்தே பண்ணுங்கள், நல்லா அழகாகவே வரும். அவசர அவசரமாக பண்ணிங்கன்னா கருகிரும். நான் நிறைய தடவை அனுபவிச்சிருக்கேன். இதை ட்ரையா இல்லை செமி ட்ரையா அப்படி கொடுக்கணும் அப்படின்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இப்போவே காலிஃப்ளவர் ஆட் பண்ணி கொடுத்துடலாம். ஆனால் கிரேவியை நான் பண்ணுறதுனால ஒரு 300 ml தண்ணி சேர்த்துருக்கேன். அது கொதிக்கிறப்ப அந்த இன்க்ரீடியன்ட் இல்லாமல் இப்போ ஒரு 2 3 சேர்ப்பேன். என்னென்னா பிஞ்ச் ஆஃப் சுகர், பிஞ்ச் ஆஃப் பிளாக் பெப்பர், க்ரஷ்டு பிளாக் பெப்பர் சேர்ப்பேன். அது சேர்க்கணும், அதை இன்க்ரீடியண்ட்டில் சொல்லலை, அதனால் இங்கே நான் சொல்லிடுறேன். ஓகேவா? இதுக்கப்புறம் சொல்லாத ஒன்று, இந்த சாஸை திக் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, 1 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் எடுத்து தண்ணியில் நல்லா அப்படி கரைச்சிக்கோங்க. கரைச்சிட்டு கொதிக்கிறப்ப கரண்டியில் மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த சாஸை ஊற்றுங்க. திக்காயிரும், இந்த மாதிரி ஆயிரும். இதை கொஞ்சம் நேரம் சாத்தே பண்ணிவிட்டு நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க காலிஃப்ளவரை போட்டு நல்லா கிளறி எடுத்தோம் அப்படின்னா அருமையான மஞ்சூரியன் ரெடி.
இதே செமி கிரேவியாக கொடுக்கணுன்னா இதுலேருந்து கொஞ்சோண்டு கிரேவி எடுத்துருங்க. இல்லை தண்ணி அளவு கம்மி பண்ணால் அது நமக்கு தேவையான அளவு வரும். எவ்வளோக்கு எவ்வளோ நமக்கு ட்ரையாக செமியாக சாப்பிட்ணுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதும். இதை வந்துட்டு ரொம்ப நேரம்லாம் குக் பண்ண வேணாம். ஒரு 2 நிமிஷம் வந்துட்டு சாத்தே பண்ணி எடுத்தாலே போதும். காலிஃப்ளவர் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோமா, கிறிஸ்பியாகவும் இருக்கும், நல்லா சூப்பராகவும் இருக்கும் எடுத்து சாப்பிட்றப்ப. இது ரெடி ஆயிடுச்சு. எங்கள் சித்தி லாஸ்ட்டாக வந்துட்டு கார்லிக் ரைஸ் ட்ரை பண்ணிவிட்டு நல்லா இருக்குன்னு என்கிட்ட சொன்னாங்க. நீங்களும் இதை ட்ரை பண்ணிவிட்டு நல்லா இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஐ எம் வெயிட்டிங். தேங்க்யூ. பாய் நண்பர்களே.